இன்றைக்கி தக்காளி கடையில் தாங்க பார்க்க போகிறேன். இதை நீங்கள் நல்ல ஒரு கொத்து சட்டியில் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. என்கிட்ட சட்டி உடஞ்சதுனால நான் இன்றைக்கி பாத்திரத்தில் தாங்க வேக வச்சு கடைய போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 5 பெரிய சைஸ் தக்காளி, நல்லா தாராளமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வரணுங்க. இப்போ பாதி அளவுக்கு நல்லா வெந்து தளன்னு கொதித்து வரும்போது ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் திக்னஸ்க்காக தான் நாங்கள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்த்துறாதீங்க. நல்லா வெந்ததும் ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடையில் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை அதோட கலந்துக்கோங்க. அதிலே நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததும் இப்போ நீங்கள் கடைசியாக கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து எடுத்துருங்க. உங்களுக்கு இப்படி செய்ய டைம் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா குக்கர்லேயும் நீங்கள் வேக வச்சு கடையலாங்க. ஆனால் இதோட டேஸ்ட்டு இப்படி நீங்கள் வேக வச்சு கடைஞ்சாதாங்க நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சூடாக இட்லியோட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ரெசிபிலாம் வேணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க.